ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு வியூவர் தான். அதாவது இந்த சிக்கா, சூர்யா, சுமி இவங்க 3 பேரோட சீரியல் மீன்ஸ் இந்த ட்ராமா பார்க்குற வியூவர்ஸில் நானும் ஒருத்தி. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இது கண்டென்ட் அப்படின்னு புரிஞ்சு பார்க்குற ஒரு சில வியூவர்ஸில் நானும் ஒருத்தி. இப்போது பிரச்சனை என்னென்னா, இந்த சீரியலில் இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் இப்போ ஆட் ஆகிருக்கு. கேரக்டர்ஸ்னால் புது சேனல்ஸ், அதாவது காமெடி கேரக்டர்ஸ். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா மக்கள் குரல் நான் அப்படிங்கிற ஒரு சேனல். அந்த மேடம் மக்கள் குரல் கிடையாது, அங்கே கமெண்ட் போடுற ஒரு 4-5 பேரோட குரல். ஆனால் அவங்க சொல்லிக்குவாங்க மக்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மக்கள் குரல் ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சூர்யாவோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப பிடிக்குமா அந்த அம்மாவுக்கு. சூர்யா எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க, எத்தனை கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கருத்துக்களை அந்த படங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் கழுவி ஊற்ற ஆரம்பித்த உடனே அங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி சுமி பக்கம் வந்தாங்க. சுமியை அவங்க பண்ணுறது தப்புன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே சுமி என்ன சாதாரண ஆளா, பெரிய செலிப்ரிட்டி இல்லையா, 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் ஷார்ட் பீரியடில். என்ன ஒரு அச்சீவ்மெண்ட், என்ன சாதனை. குடும்ப மானத்தை கூவி விற்று அதில் ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சாதனையாளர்கிட்ட போய் மோதலாமா இவங்க? உடனே அந்த சாதனை செல்வி பேரழகி நிறைய படத்தில் நடிக்க கூப்பிட்றாங்களாம். அவங்கள லாஸ்ட் சீசன் பிக் பாஸில் கூட அவங்கள நடிக்க கூப்பிட்ருக்காங்க. மேடம் தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு, டைம் இல்லையா அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரிட்டிக்கிட்ட போய் இவங்க மோதினா இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சில்லறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில்லறைன்னு சொன்ன உடனே இந்த மேடம் அப்படியே சீறி பாய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணாங்க, துபக்கடின்னு காலில் விழுந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, அந்த சுமியோட கண்ணீரில் கண்மை உண்மை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து சுமி சகோதரி ஆயிட்டாங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இப்போது சூர்யாவை பேச முடியாது, சுமியையும் பேச முடியாது. அடுத்து வேறு யாரை பேசலாம், பேசினா தானே சாப்பாடு. உடனே நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஆப்போசிட் டீமில் இருக்கிற ஒரு பார்வையை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த கருத்துக்களை ஏற்றுக்காமல் எங்களோட கருத்துக்களை சொல்லும்போது அதை கேட்கணுமா இல்லையா? நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டேன். ஒரு நடுநிலையாளராக இருந்தால் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணும், இல்லையா சும்மா விட்டுட்டு போயிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிளாக் பண்ணிவிடுவாங்க அந்த ஐடியா. ஏன் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பதில் இல்லையா, இல்லை பதில் கொடுக்க தெரியலையா, என்ன எதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க? இப்போ நான் இந்த பதிவு போடுறதுக்கு காரணம் கூட, நான் நிறைய சேனல்ஸில் கமெண்ட்ஸ் போட்டால் அது அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால் வச்சுக்குவாங்க, அகெயின்ஸ்டாக இருந்தால் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ட்ராமாவில் இருக்கிற எல்லாருமே என்ன பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஓகே, விஷயத்துக்கு வரும். இப்போ நான் கேட்குறதெல்லாம் இந்த மக்கள் குரல் நான் இவங்களுக்கு மட்டுமான கேள்விகள் தான். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களோட நோக்கம் இப்போதைக்கு ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டால் முன்னாடி போட்ட கோடு சின்னதாகிடும். இந்த 2 கோடுகள் தத்துவம் நிறைய பேருக்கு தெரியும். அதைத்தான் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சிக்கா சூர்யாவை விட இவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ் அப்படின்னு ஹைலைட்ஸ் பண்ணி காட்டிட்டா சிக்கா சூர்யா பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போயிடும். இதுதானே உங்களோட நோக்கம், அதை தானே இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று கேட்குறீங்க,
சிக்கா சூர்யாவை கேள்வி கேட்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போது சிக்கா சூர்யாவை கேள்வி கேட்கணுன்னா அவங்க ரொம்ப உத்தமர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் நியாயவாதிகளாகவும் மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? வேறு யாரும் சாதாரணமானவங்க கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட உத்தமர்கள் இவங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். நான் கேட்குற ஒரே ஒரு 3 கேள்விக்கு மட்டும் நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருந்தா எனக்கு பதில் சொல்லுங்கள். நம்பர் 1, இந்த 3 பேரும் போடுறது கண்டென்ட் ட்ராமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஷியராக தெரியவே தெரியாது, அப்படி தானே? இது அவங்களோட ரியல் ஃபேமிலி மேட்டர்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகேவா? சரி, அப்படி ரியலான ஃபேமிலி மேட்டராக இருந்தால் அதை எதுக்கு இவங்க டெய்லி வீடியோ போட்டு வெளியே சொல்லணும்? ஏன் அதை அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி பேசி ஒரே நாளில் விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் பொழப்பு இல்லை, அவங்க காலை கழுவி குடிக்கிற உங்களை மாதிரி சேனல்ஸ்க்கும் பொழப்பு இல்லை, அப்படித்தானே? அப்புறம் 3வது, ஒரு தாய் தன் மகனை பற்றி ஒரு மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வரும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க தன் மகன் அப்படி ஒரு தப்பை செய்யவே இல்லை அப்படின்னு நம்பும் பட்சத்தில் அவங்களோட கோபம் எப்படி இருக்கும்? எப்படி வெடிக்கணும்? ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ரீல்ஸ் போட்டுக்கிட்டு லைவ் போட்டு வப்பாட்டியோட லைவை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எந்த ஃபேமிலியில், அதாவது நார்மலாக இருக்கிற எந்த ஃபேமிலிலையாவது இப்படி நடக்குதா? உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமா? எந்த விஷயம் நடந்தாலும் நீங்கள் வீடியோ போட்டு தான் பேசிக்குவீங்களா? நேரில் பேசவே மாட்டீங்களா? ஒன்றே ஒன்று நான் உங்களை கேட்குறேன், உங்களோட கணவரோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களோட கணவரோ முதல் நாள் நான் யார் கூட வாழணும் அப்படின்னு ஒரு ஓட்டிங் போல் வைக்கிறாரு ஒரு பப்ளிக் ஃபோரமில். அதை ஓட்டிங் போல் வச்சுட்டு, இதுவே கேவலமான விஷயம், இதை வச்சுட்டு இதில் சுமி நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிறாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் போல் வச்சுட்டு மறுநாள் பால் பேக்கெட் வாங்கிக்கிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு வராரு. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நானாக இருந்தால் செருப்பை கழட்டி அங்கேயே அடித்து பற்றி விடுவேன். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? ஏங்க, என் ஃபோனு வேலை செய்யலை, அது என்னென்னு பாருங்கள், லைவ் போட முடியலைங்க. இதெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியில் நடக்கிற விஷயமா? உங்களுக்கு வேணால் இந்த கலாச்சார சீர்கேடு, இந்த குடும்ப அமைப்பில் இப்படி ஒரு மோசமான நடவடிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். ஆனால் எங்களை மாதிரி பெண்களுக்கு இது ரொம்ப கவலையாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நம்ம எதை நோக்கி போய்கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வருது. ஆனால் எங்கள் கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அவங்கள எப்படி இந்த மாதிரி ஒரு செயலிருந்து தடுக்கிறது அப்படின்னு எங்களுக்கு புரியல. அதை யாரோ ஒருத்தர் எப்படியோ செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி ஒரு செயல் நடக்கக்கூடாது, அந்த 3 பேரும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. அவங்களுக்கு எப்படி 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அவங்க என்னென்னலாம் மொல்ல மாதிரித்தனம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப எலாபரேட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் மோடில் சொன்னீங்க. நல்லா தான் இருந்துச்சு. இந்த மொல்ல மாதிரித்தனத்துக்கு இவ்வளோ வேண்டாம், ஒரே ஒரு 8 நிமிஷம் வீடியோ டெய்லி பாருங்கள். அவங்களோட மொல்ல மாதிரித்தனம் கிளியராக தெரியும். காலையில் சூர்யாவை கழுவி ஊற்றணும், ஈவினிங் உட்காந்து அவளுக்கு சொம்படிக்கணும், அது திருப்பி அவகிட்டே போய் படுக்கணும், திருப்பி காலையில் சுமி தான் என் மனைவின்னு சொல்லணும். உடனே அவங்களும் அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்குப்பா, ஆனால் வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு, நான் பொறுமை எருமை கருமை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தானே அவங்களுக்கு மூலதனம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற புருஷன்கிட்ட இருந்து ஒரு 5,000 தன்னோட பேரனோட பிறந்தநாளுக்காக அவங்களுக்கு செலவு பண்ண முடியல. அதை கூட ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து வாங்கி தான் பண்ணுறாங்க. கேவலமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? இப்படி பணம் கொடுத்தா
பிறந்தநாள் கொண்டாடுனா, பிச்சை எடுத்து வாங்கி பிறந்தநாள் கொண்டாடுனா உங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வேறு யாருக்காவது உதவி பண்ணிட்டா ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு கூவுறீங்க, கத்துறீங்க, கதறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இது வரைக்கும் ஏமாந்த யாராவது உங்ககிட்ட கெட்ட பார்வை என்கிட்ட இவ்வளோ பணம் ஏமாற்றிருக்காங்க, இவங்களால நான் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? பண்ணியிருந்தால் போடுங்க. நீங்கள் எதுக்கு சும்மா குதிக்கிறீங்க? ஆக நீங்களும் இந்த கண்டென்ட்டில் ஒரு பார்ட், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்காக ஆக்ரோஷமாக பேசி நான் அப்படியே யூடியூப்பை க்ளீன் பண்ண வந்திருக்கேன், முதல்ல மக்களே ரிப்போர்ட் அடிங்க ரிப்போர்ட் அடிங்க ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்கிறீங்க. ரிப்போர்ட் அடிக்க வேண்டியது யாருக்கு? யோசிச்சு பாருங்கள். இந்த 3 பேருக்கும் படிப்பு கிடையாது, தனித்திறமை எதுவும் கிடையாது. ஆனாலும் ஒரு லைவ் போட்டால் மக்கள் அப்படியே போய் உட்கார்றாங்க. ஏன்? எதுக்கு? அந்த நெகட்டிவ் அவங்க சொல்கிற விஷயம் இதெல்லாம் மக்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, அதில் போய் உட்கார்றாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலும் 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 கண்டென்ட் வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை உங்களால் திருத்த முடியுமா? அது பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்கக்கிட்ட ரிப்போர்ட் அடிங்க ரிப்போர்ட் அடிங்க ரிப்போர்ட் அடிங்க அப்படிங்கிறீங்க. ஒருத்தன் கொலை பண்ணுறதை விட அந்த கொலையை பண்ண தூண்டுறவன் தான் முக்கியமான குற்றவாளி. இப்படி தான் அந்த 3 பேர் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, கண்ணுக்கு நல்லா தெரிகிற ஒரு உண்மை. ஆனால் அவங்கள நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுலேயே தெரியுது அந்த குற்றத்துக்கு நீங்களும் ஒரு உடந்தை தான் அப்படி. அதனால் உள்ளே போக வேண்டியது அந்த 3 பேர் மட்டும் இல்லை, இனி வர்ற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர்ற எல்லா சேனல்ஸும் அவங்களும் இந்த சமுதாயத்தில் சீர்கேட்டுக்கு ஒரு காரணமான பேர் வழிகள் தான். அவங்களையும் உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஒரு சிலரோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்னு தான் நினைக்கிறோம். இனிமே கமெண்ட் போட்டால் யாரையும் பிளாக் பண்ணாதீங்க, பதில் சொல்லுங்கள், புரிய வைங்க. இதே மாதிரி இன்னொரு சேனலுக்கு கூட நான் ஒரு கமெண்ட் போட்டேன். அவர் திருப்பி எனக்கு மரியாதையாக, ரொம்ப மரியாதையாக பதில் கொடுத்தார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான விவாதம் அது. கடைசியில் அவரும் கன்வின்ஸ் ஆனார், நானும் கன்வின்ஸ் ஆனேன். இதுதான் ஒரு நியாயமான ஒரு யூடியூபருக்கான அடையாளம். இல்லை ஒரு சமூக அக்கறையோடு செயல்படுற ஒரு தனி மனுஷனோட அடையாளம் இதுதான். ஆனால் நீங்கள் வியாபாரம், ஒரு வியாபாரி ஒரு பொருளில் முதல்ல தான் கன்வின்ஸ் ஆகணும். அந்த பொருளோட குவாலிட்டிலையும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதுலையும் அவர் கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் அவர் ஒரு சிறந்த வியாபாரி. எதுவாக இருந்தாலும் விற்றா மட்டும் போதும்னு நினைக்கிறவர் வியாபாரி இல்லை, சீட்டர். இப்போ நீங்களும் மக்களுக்கு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எதனாலும் விற்கலாம், எப்படினாலும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நீங்களே கன்வின்ஸ் ஆகாத ஒரு விஷயத்தை மக்களை நம்ப வைக்கிறீங்க. திருந்த பாருங்கள்.